இப்போ நீங்க பார்க்குற இந்த சின்ன பொண்ணு மட்டும் அழுதா அதுதான் இந்த உலகத்தோட கடைசி நாளா இருக்கும். ஏன்னா அந்த சின்ன பொண்ணு தான் உண்மையான காளி. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த ஒரு சின்ன பொண்ணு தான் குமாரி தேவின்னு சொல்லுவாங்க, அதாவது உண்மையான காளி. இது நேபாள் மாநிலத்தில் ஒரு அரண்மனைக்குள்ள தான் இந்த பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு எப்படி காளியாக மாறுவானா, ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்த அரண்மனையில் வைப்பாங்க. வச்ச உடனே அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட பயிற்சிகளை கொடுப்பாங்க. அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த பயிற்சிகள்லாம் கடந்த பிறகு அது நல்லபடியாக அந்த பொண்ணு இருந்துட்டானா அந்த பொண்ணை காளி அறிவித்து பலாயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு இந்த பயிற்சியெல்லாம் தாண்ட முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தானா அந்த பொண்ணை அங்கேயே நீக்கிட்டு வேற ஒரு பொண்ணுக்கு மறுபடியும் பயிற்சி கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த பொண்ணு அமைதியாக இருந்தாலோ இல்லை சந்தோஷமாக இருந்தாலோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த பொண்ணு சோகமாக இல்லை அழுதாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட உலக அழிவுகள்னு சொல்லிட்டு இயற்கை சீற்றங்கள்னு ஏகப்பட்டது வருமாமா. அந்த பொண்ணு வயசுக்கு வர வரைக்கும் அந்த பொண்ணு அங்கே குமாரி தேவியா, அங்கேயே கடவுளா காளியா அந்த ஊர் மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அங்கேயே தான் இருப்பா. வெளியில் வரவே மாட்டா அந்த அரண்மனை விட்டு.